எண்ணங்கள் எல்லாம் ரயில் பெட்டி மாதிரி ஒன்று பின்னால ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கு. இதனால தூக்கம்ங்கிறதே சுத்தமாக இல்லை. இதை எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு கேட்டதுக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை, குரு ஒருத்தர் தன்னோட சிஷ்யங்கிட்ட ஆத்து மணலை கையில் எடுத்து இதை இறுக்கி பிடிச்சா என்ன ஆகும்னு கேட்டாரு. சிஷ்யன் சொன்னா, மணல் கையிலிருந்து நழுவிடும் குருவேன்னு. இப்போ குரு கேட்டாரு, அதை மென்மையா பிடிச்சா என்ன ஆகும்னு. சிஷ்யன் சொன்னா, அது கையிலேயே தங்கிடும் குருவேன்னு. இப்போ குரு சொன்னாரு, மனசும் அதே மாதிரி தான். நீ ஓடுற எண்ணத்தை இறுக்கி பிடிச்சா அது நழுவி வேற வேற எண்ணத்துக்கு உன்னை இழுத்துக்கிட்டு போகும். ஆனா அந்த எண்ணங்களை நீ சாட்சியா இருந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல எண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சு உனக்குள்ளேயே ஒரு பேரமைதி வந்து சேரும். நண்பர்களே, மனதில் வருவது வரட்டும், போவது போகட்டும். நாம் அகத்தினுள் சொல்லற சும்மா இருப்போம்.